பெரிய ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வாட்ஸ்அப் வந்து ஹேக் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பிரச்சனைகளும் தவிர்க்கிறதுக்காக நான் சொல்ற 4 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. உங்க வாட்ஸ்அப் சேஃபா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நண்பருக்கு ஒருத்தருக்கு வந்து வாட்ஸ்அப்ல ஒரு லிங்க் வந்திருக்கு. இந்த லிங்கை பயன்படுத்தி அவர் வந்து ஓப்பன் பண்ணிருக்காரு. ஓப்பன் பண்ணி கொஞ்ச நேரத்துல அடுத்த நேரத்துல வந்து நிறைய பேர் கால் பண்ணிருக்காங்க. கால் பண்ணி கேட்டேன்னா உங்க வாட்ஸ்அப்ல இருந்து எனக்கு நிறைய மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல உங்க வாட்ஸ்அப் வந்து ஒர்க்கே ஆகல. உங்க வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிட்டாங்க. ஏன்னா முதல்ல வாட்ஸ்அப்ல உள்ள போங்க. வாட்ஸ்அப்ல உள்ள போனே செக்யூரிட்டி நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை முதல்ல ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு நேரம் கீழே பாத்தீங்கன்னா பாஸ்கி அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். இதுல போய் பாஸ்கியை வந்து நீங்க ஆன் பண்ணி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா நிறைய சேஃபா வந்து பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு கீழே வந்து இமெயில் அட்ரஸ் கேட்கும். இந்த இமெயில் அட்ரஸும் என்டர் பண்ணி வச்சுக்கோங்க. என்டர் பண்ணி வச்சது இல்லாம 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை போட்டு அதுலயும் பாஸ்வேர்டை போட்டு வச்சுட்டீங்கன்னா உங்க வாட்ஸ்அப் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம சேஃபா இருந்துக்கலாம். உங்களுக்கு தெரியாத நபர்கள் யாராவது ஒரு லிங்க் அனுப்பினாலோ இல்ல ஏபிகே இந்த மாதிரி மெசேஜ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பந்தப்பட்ட மெசேஜ் வந்தாலும் அந்த லிங்கை வந்து டச் பண்ணி எதுவுமே பண்ணாதீங்க. நிறைய பேர் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிருக்கீங்க. சாட் ஜிபிடி யூஸ் பண்றவங்க எல்லாருமே வாட்ஸ்அப்ல சாட் ஜிபிடி வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுமா? என்னவே அடிக்கடி வரம்பு மீறி பேசுறான். அதனால வந்து வாட்ஸ்அப்ல சாட் ஜிபிடி வந்ததுனால இனிமே சாட் ஜிபிடியை வந்து தேவையில்லாம செல்ல வச்சு இடத்தை அடைக்கிறதுக்கு பதிலாக அதை டிலேட் பண்ணிருங்க. அதுக்கு என்ன பண்ணுச்சுன்னா வாட்ஸ்அப்ல உள்ள போங்க. உள்ள போய் சர்ச் பாக்ஸ்ல போய் யூ அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுங்க. டைப் சாட் ஜிபிடி ஆட்டோமேட்டிக்கா அதில் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன டவுட்னாலும் சரி, மேக்ஸ்ல டவுட்னாலும் சரி, என்ன டவுட்னாலும் நீங்க அதில் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா வாட்ஸ்அப் யூஸ் பண்ற நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல யாராவது மெசேஜ் பண்ணிருப்பாங்க, கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ இல்ல யாராவது உங்க ஃபேமிலில இருந்து மெசேஜ் பண்ணிருப்பாங்க. அந்த மெசேஜை வந்து டிலேட் பண்ணிருப்பாங்க. அந்த டிலேட் பண்ண மெசேஜை எப்படி பாக்குறது அப்படிங்கறத பத்தி நான் பார்க்க போறோம். பரவாயில்ல சொல்லியா. செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ்ல உள்ள போனீங்கன்னா வந்து நோட்டிபிகேஷன் ஹிஸ்டரி அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணீங்கன்னா கீழே வந்து இதுல வந்து ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு பாருங்க. ஆஃப்ல இருந்துச்சுன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சீங்கன்னா அதுக்கு நேரம் கீழே ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா யார் மெசேஜ் டிலேட் பண்ணிருக்காங்களோ அந்த டிலேட் ஆன மெசேஜ் எல்லாத்தையும் வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டிப்ஸ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு யூசருக்கு மட்டும்தான். iOS யூசருக்கு வந்து இந்த டிப்ஸ் கிடையாது. இந்த வீடியோ யூஸ் பண்ணா வாட்ஸ்அப்ல சாட் பண்ற நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்களா? உங்களுக்கான தரமான டிப்ஸ் பார்த்துருவோமா? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச ரீல்ஸ் வரும். இந்த பிடிச்ச ரீல்ஸை 4 பேருக்கு ஷேர் பண்ணலாம்னு நினைப்பீங்க. ஷேர் பண்ண நினைக்கும் போது அது பக்கத்துல பாத்தீங்கன்னா டிக் பண்ணி எல்லாத்தையும் ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டிக் பண்ணலாம நான் சொல்றது கேட்டீங்கன்னா மொத்தமா ஒரே எளிமையா ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா முதல்ல வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி பாத்தீங்கன்னா டிக் பண்ணி செலக்ட் பண்ணதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை மாதிரி ஒரு லோகோ இருக்கும். இந்த லோகோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த பொம்மையை மட்டும் கிளிக் பண்ணா போதும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களுக்கு யார் ஷேர் பண்ண நினைக்கிறோ ஆட்டோமேட்டிக்கா போயிடும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்காக ரீல்ஸ் அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த ரீல்ஸ் அனுப்பிச்சு அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அப்படி தேங்க்ஸ் சொல்றதுக்காக நீங்க நினைச்சுன்னா பக்கத்துல ஏமோஜி இருக்கும். அந்த ஏமோஜி வந்து நீங்க கிளிக் பண்ணி அதுல வந்து நிறைய வெரைட்டியா இருக்கும். அதுல வந்து நீங்க ஆட்டோ கிளிக் பண்ணீங்கன்னு வச்சீங்கன்னா அந்த ஆட்டோ வந்து முதல்ல அனுப்பிச்சிட்டு அதை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா வந்து சூப்பரா இருக்கும். ஆட்டோ வந்து நிறைய ஆட்டோ வரும். பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து கிஃப்ட் மாதிரி அனுப்பிச்சு விடுங்க. சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்குற நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணீங்களா? இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது அடிக்கடி வந்து டேட்டா ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கா? 50% 100% மெசேஜ் வந்துகிட்டே இருக்கா? இனிமே இந்த பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற செட்டிங்ஸை முதல்ல ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. நான் மேட்டுக்கு வரேன். இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் எடுத்துக்கோங்க. ப்ரொஃபைல ஓப்பன் பண்ணுங்க. மேல சர்ச் பாக்ஸ்ல வந்து டேட்டா அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணுங்க. டச் பண்ணி டேட்டா சேவர் அப்படிங்கிற மாதிரி காட்டும். இதை வந்து நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா டேட்டா பிரச்சனைகள் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ற நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.